என்னடா இது, அவர் வராரு, அவர் கூட இவர் வராரு, இவரும் அவரும் ஒன்னா சேர்ந்து வர்றாங்கன்னா கடைசியா ஒருத்தர் கூட வர காணோம். டே 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 அவர் வராதும் அவர் மூலமா இவர் வராதும் உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதுதான். எது நல்லதா? ஏண்டா ஒருத்தருமே வராம தனிமையில் நின்று இருக்கோண்டா, இது எப்படா எங்களுக்கு நல்லது? பொறுமையா சொல்றேன் கேளு. அவரு வரல, நீ அவரு எல்லா மக்களுக்குமான தலைவரா? இல்ல, அவரு ஒரு ஜாதி கட்சி தலைவர். பாத்தியா? அப்போ அவர் வந்திருந்தா உங்க கட்சிக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதியோட ஓட்டு மட்டும் தான் வந்திருக்குமே தவிர அதுவும் முழுசா வருமா வராதுன்னெல்லாம் தெரியாது. இதுக்கு அடுத்தபடியா மற்றவங்க எல்லாம் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்கான ஒரு இடமா அது அமைஞ்சிருக்கும். சரி விடு, இவர் வரலேனே, இவர் எந்த விதமான ஊழலும் இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியா? இல்ல, இவர் மேல நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு வேற இருக்கு. பாத்தியா, நீயே சொல்ற இவருக்கு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு. இவர் உங்க கட்சிக்குள்ள வந்திருந்தா உங்க கட்சிக்கு என்ன மாதிரியான பேர் கிடைச்சிருக்கும்? இதுக்கெல்லாம் மேல மக்கள் வந்துட்டு அவரை ஊழல்வாதியா பார்த்துட்டு இருக்காங்க. அவரு உங்க கட்சிக்கு வந்தா உங்களை எப்படி அவங்க நல்லவங்களா பார்ப்பாங்க? அவர் வரல, இவர் வரல அப்படின்றதெல்லாம் ஏமாற்றம் தான். ஆனா அவங்க வரணும்னு ஏன் எதிர்பார்த்த? அவங்க கிட்ட இருக்க ஆளுமை, அவங்க அந்த ஆளுமையோட இங்க வந்தாங்கன்னா அவங்க இந்தந்த தொகுதியெல்லாம் பலமா இருக்கும், இந்த தொகுதியெல்லாம் என் கைக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்புற எல்லா தொகுதியையும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதாவது மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் அந்த தொகுதிகளில் நாங்க தான் தேர்ந்தெடுப்போன்ற எண்ணத்துல இருப்பாங்க. இது மூலமா என்ன பிரச்சனை வரும்னா, ஏற்கனவே உங்க கட்சியில இருக்க அடிமட்டத்துல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்பி வேலை செய்யறவங்களுக்குலாம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கிடும். இவங்க உள்ள வர்றது மூலமா இவங்க வைக்கிற அந்தந்த தொகுதிகளில் இவங்க கேட்கிற டிமாண்ட்ஸுக்காக இவங்க எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்துட்டு வெளியே போனாங்கன்னா இவங்க வேற ஒரு கட்சிக்கு ஆதரவாயிடுவாங்க. அதனால இவங்க உள்ள வர்றது மூலமா இவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதுல. அதனாலதான் சொன்னேன் அவர் வராதும் இவர் வராதும் உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு.